அண்ணா வணக்கங்கண்ணா. நாமக்கல்லேருந்து சதீஷ் பேசுகிறேங்கண்ணா. நம்ம இந்த ஆமணக்கை பற்றி நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்குறோம். பட் இந்த ஆமணக்கை வந்து எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படின்னு எல்லாருமே கொஸ்டின் கேட்குறாங்கண்ணா. ஏன்னா எந்த ஒரு பொருளுமே நம்ம வந்து விளை வச்சுட்டு அப்படின்னா மார்க்கெட்டிங் தான் நிர்ணயிக்கிறதேங்கண்ணா. இந்த கொட்டமுத்து வந்து மார்க்கெட்டிங் அனலைசிஸ் நம்ம பண்ணுறப்ப இதில் வந்து ஏகப்பட்ட நாலேஜ் கிடச்சிருக்குதுண்ணா. என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஆமணக்கு அப்படிங்கிறது ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி எஜிப்ட்லேயும் இந்தியாவிலேயும் தோன்றி இருந்துங்கண்ணா. ஸோ இங்கே இருந்ததுன்னு சொல்லிக்கிறாங்க. பட் அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம 20th செஞ்சுரியில் தான் வந்து மார்க்கெட்டிங் கொண்டு வந்திருக்கிறாங்கண்ணா. இந்த ஆமணக்கு பொறுத்த வரைக்கும் காட்டில் நிலத்தில் போட்டு அறுவடை பண்ணி மார்க்கெட்டிங் விற்கிறதுக்கு வந்து பயன்படுத்திட்டு இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது அப்படி நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு இருக்கிறாங்க. குஜராத்தில் வந்து பார்த்திங்கன்னா 80லேருந்து 90% குஜராத்தில் உற்பத்தி ஆகுதுங்கண்ணா. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10% இதில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரே ஒரு பர்சன்டேஜ் தாங்கண்ணா. கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறதுங்கண்ணா, ஒரு 13000 ஏக்கராக தான் நம்ம வந்து தமிழ்நாட்டிலே மொத்தம் இது கல்டிவேஷனே பண்ணுறாங்கண்ணா இந்த ஆமணக்கு பொறுத்த வரைக்கும். இதே நீங்கள் வந்து குஜராத்தில் பார்த்தீங்கன்னா 9 லட்சம் ஹெக்டேர் வந்து இந்த கல்டிவேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கண்ணா. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 15லேருந்து 20 லட்சம் டன்னு வந்து இந்த கொட்டமுத்து வந்து விதை எடுக்கிறாங்கண்ணா. 15லேருந்து 20 லட்சம் டன்னு. பட் அதே நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாருங்கள் வெறும் 1%ங்கண்ணா. 12000 ஏக்கர் அப்படின்னா ஒரு மீறி போனால் ஒரு 8000 டன்னு தான் நம்ம எடுக்க முடியுங்கண்ணா. ஒரு 8000 டன்னு விதை தான் நம்ம இது வரைக்கும் எடுத்துகிட்டு இருக்கிறாங்கண்ணா. ஸோ இதுதான் மார்க்கெட்டிங் அனலைசிஸுங்கண்ணா. இதனால் வந்து நம்ம வந்து ஒரு 1000 ஏக்கரை இப்போ நான் ஒரு வீடியோ கொடுத்து இந்த 4 வருஷமாக கொட்டமுத்தை பற்றி அதிகமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். திடீர்னு இந்த வருஷம் ஒரு 10,000 பேர் போடுறாங்க அப்படின்னா இதனால் வந்து பார்த்திங்கன்னா 1% கூட உங்களுக்கு கூடாதுங்கண்ணா. ஏன்னா குஜராத்தில் வந்து 80% இருக்கிறப்ப ஒரு 15 லட்சம் ஏக்கர் 15 லட்சம் ஏக்கர் போடுறப்ப இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு கிடையாதுங்கண்ணா. நம்ம ஒரு 1000 பேர் 2000 பேர் விவசாயம் பண்ணுறது ஒரு பெரிய மேட்ரு கிடையாதுங்கண்ணா. இது வந்து சாதாரணம் தாங்கண்ணா. ₹1 கூட இதனால் குறையிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இதுதான் மார்க்கெட்டிங் அனலைசேஷன் என்னை பொறுத்த வரைக்கும். மேஜராக இந்த உலக நாட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தாங்கண்ணா 85லேருந்து 90% இந்த கொட்டமுத்தை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கண்ணா. டேரெக்டாக கொட்டமுத்தை மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ண கிடையாது, இந்த கொட்டை முத்து தனியாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா. அதுபோக வந்து ஆயில் தான் அதிகபட்சமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இந்த ஆயிலை வந்து மீண்டும் கன்வெர்ட் பண்ணி பிளாஸ்டிக் லெவன் செபாஸ்டிக் இந்த மாதிரி நிறைய மெட்டீரியலாக வேக்ஸு இந்த மாதிரி நிறைய மெட்டீரியலாக இங்கே கன்வெர்ட் பண்ணி டேரெக்டாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கண்ணா. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 15,000 கோடி ரூபாய்க்கு என்ன இதோ அந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட் ஒரு வருஷத்துக்கு வந்து நடந்துட்டு இருக்குன்னா இந்த ஆமணக்கில் மட்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா சைனாவில் மட்டுங்கண்ணா 2.25 லட்சம் லிட்டர் ஆயில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறாங்க அந்த ஒரு கண்ட்ரிக்கு மட்டும். ஏன்னா இந்த உலக நாட்டு அனைத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கொட்டமுத்து எண்ணெய் தேவைங்கண்ணா. இந்த எண்ணெய் இல்லாத, ஏன்னா இந்த எண்ணெய் டேரெக்டாக யூஸ் பண்ண போகல, பலவிதமான பொருளை கன்வெர்ட் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் இப்போ நம்ம புண்ணுக்கு ஆயில்மெண்ட் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த ஆயில்மெண்ட் வளவளப்பாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த கொட்டமுத்து எண்ணெய் தாங்கண்ணா. ஸோ அதை வந்து அந்த வேக்ஸாக கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி எக்ஸாம்பிள் நிறையா சொல்லாங்கண்ணா. ஸோ இப்படி வந்து அனைத்து நாட்டுக்குமே எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கண்ணா. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸு பிரேசில்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொத்தமாக எல்லாம் மற்ற உலக நாடு எல்லாம் சேர்ந்து ஒரு 10% தாங்கண்ணா. ஸோ எந்த காரணத்துக்கும் மார்க்கெட்டிங் குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்கண்ணா. ஏன்னா இந்த 15 வருஷம் 10 to 15 வருஷம் லெவல் பார்க்குறப்ப கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கிறத தவிர இது வரைக்கும் நான் குறைஞ்சி பார்க்கவே இல்லைங்கண்ணா. அப்படியே குறைஞ்சாலும் ஒரு ₹3 குறையுங்கண்ணா, ₹4 குறையும். அப்படியே ஒரு 6 மாதம் 1 வருஷம் வெயிட் பண்ணிங்கன்னா மேலே போயிருக்கணும். ஏன்னா அந்த வருஷம் கொஞ்சம் எக்ஸ்போர்ட் கம்மியாக இருந்திருக்கு, ஒரு கண்ட்ரிஸ் கொஞ்சம் கம்மியாக வாங்கியிருப்பாங்க. அடுத்து திடீர்னு ஒரு டிமாண்ட் வரும். இப்போ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்துருச்சாங்கன்னா அதிகமாக வந்துருச்சுங்களா. ஸோ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளுக்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்லா காரில் வந்து பார்த்தீங்கன்னா 8 to 10 லிட்டர் ஆயில் டெரிவேட்டிவ்னா அந்த ஆயிலை வந்து அந்த பிளாஸ்டிக்காக கன்வெர்ட் பண்ணுறது, அந்த இன்சுலேஷன் கோட்டிங், எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் கோட்டிங்னா இந்த மாதிரி யூசேஜுக்கு வந்து இப்போ ஒரு 10 லிட்டர் to 12 லிட்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த உலகத்தில் அனைத்து நாட்டிலையும் எத்தனை கார் எத்தனை கம்பெனி BYD சைனா இந்த மாதிரி எவ்வளோ கம்பெனிஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இதோட மார்க்கெட்டிங் குறைய வாய்ப்பே இல்லை. சைனாவுக்கு மட்டும் 2.25 லட்சம் லிட்டர் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா மொத்தம் 6.5 லட்சம் லிட்டர் தாங்கன்னா எக்ஸ்போர்ட்டே பண்ணிக்கிறாங்க. அதில் சைனாவுக்கு மட்டும் 2.25 லட்சம் லிட்டர்னா அவன் எவ்வளோ பிளாஸ்டிக் அவங்க வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு எவ்வளோ என்ன சொல்கிறதுன்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளுக்கு, 2 வீலர் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த விஷயம்லாம் எனக்கே நான் படித்து பார்க்குறப்ப தான் அவ்வளோ ஆச்சரியமாக இருந்ததுங்கண்ணா. ஆனால் அதே மாதிரி இந்த 2026 வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 6 லட்சம் லிட்டருக்குள்ளார ஆயில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தது. இந்த வருஷம் 8 லட்சம் லிட்டர் வரைக்கும் எக்ஸ்போர்ட் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்கண்ணா. ஸோ அப்படிங்கிறப்ப இன்னும் வர கூடுதல் தான் ஆகிட்டு இருக்குங்கண்ணா. ஸோ 8 லட்சங்கிறது இன்னொரு 2030க்குள்ளார ஒரு 10 லட்சம் லிட்டர் போயிருக்கணும். அப்போ இந்த ஆயில் மட்டுமே 10 லட்சம்னா இன்னும் அதில் டெரிவேட்டிவ் பார்ட்ஸ் எத்தனையோ பார்ட்ஸ் இருக்குண்ணா. வேக்ஸாக இருக்குது, பாராமெடிக்கலில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் எக்ஸ்போர்ட் ஆகிறப்ப இது பல மடங்கு இது வந்து பெருக போகுதுண்ணா. இதோட டிமாண்டு குறைய வாய்ப்பே இல்லைங்கண்ணா. இன்னும் 15 வருஷம் குறையாதுங்கண்ணா. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இதுக்கு டிமாண்ட் இருக்குதுங்கண்ணா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, எக்ஸ்போர்ட்டுக்கு என்னென்ன மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் லூப்ரிகன்ஸ் அண்ட் கிரீஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 35-40% வந்து வெளிநாட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கண்ணா. அடுத்து வந்து நைலான் அண்ட் பிளாஸ்டிக் 11 அப்படின்ட்டு 20-25%. இந்த நைலான் அண்ட் பிளாஸ்டிக் தான் அந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளுக்கு வந்து யூஸ் பண்ணுற ரா மெட்டீரியலுங்கண்ணா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இண்டஸ்ட்ரிங்கண்ணா. அடுத்து வந்து காஸ்மெட்டிக்னா, இந்த லிப்ஸ்டிக் போடுறதுலேருந்து இந்த வளவளப்பாக இருக்கிற ஆயில்மெண்ட், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அனைத்துமே இந்த கொட்டமுத்து எண்ணெயிலேருந்து தான் தயாரிக்கிறதுங்கண்ணா. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் இண்டஸ்ட்ரிங்கண்ணா, வார்னிஷ் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கொட்டமுத்து எண்ணெய் தாங்கண்ணா. ஸோ எதுக்கு அதெல்லாம் சொல்கிறேன்னா, ஸோ எவ்வளோ டிமாண்ட் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ அடுத்து வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இருக்குது இல்லைங்கண்ணா. இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள், இந்த பெட்ரோல் டீசல் இன்ஜின், ஸோ இந்த மாதிரிலாம் தயாரிக்கிறதுல ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 லட்சம் லிட்டர் ஆயில் வந்து 2026 எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கண்ணா. 2 லட்சம் லிட்டர் ஆயில் இதுக்கு மட்டுமே, இந்த வெஹிக்கிளுக்கு மட்டுமே யூஸ் பண்ண போகிறாங்கண்ணா. 2 லட்சம் லிட்டர் எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னாங்கன்னா, இதுக்கு முன்னாடி பெட்ரோல் இன்ஜின் டீசல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து லூப்ரிகன்ட் ஆயில் இந்த மாதிரி தான் தேவைப்படுதுங்கண்ணா. ஸோ அப்படிங்கிறப்ப ஒரு கார் தயார் பண்ணுறதுக்கு ஒரு 2லேருந்து ஒரு 3 லிட்டர் இருந்தால் போதுமானதாக இருந்ததுங்க. பட் அதே ஈவிக்கு வர்றப்ப 8-12 லிட்டர் தேவைப்படுதுங்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப எந்த அளவுக்கு உங்களுக்கு ட்ரிபிளாக ஆயிருக்குதுன்னு பாருங்கண்ணா. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளுக்கு எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாங்கன்னா, லைட் வெயிட் பார்ட்ஸுங்கண்ணா, ஹீட் ரெசிஸ்டன்ட், ஹீட் அதிகமாக இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கொட்டமுத்து ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டை வந்து அந்தளவுக்கு அப்சர்வ் பண்ணுதுங்கிறாங்கண்ணா. இது யூசேஜ் எங்கே காரில் அப்படின்னாங்கன்னா, நைலான் 11 அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் வந்து ஃபியூவல் லைன்ஸுங்கண்ணா. ஃபியூவல் லைன்ஸு, பேட்டரி கேபிள் இன்சுலேஷன் இருக்குது பார்த்தீங்களாங்கண்ணா, அது ஹை ஹீட் ரெசிஸ்டன்ட், எந்த இடத்துலாம் ஹீட் அதிகமாக இருக்குதோ ஸோ அந்த இடத்துலலாம் இது வந்து பயன்படுத்துகிறாங்கண்ணா. அதேமாதிரி இன்ஜினியரிங் பார்ட்ஸுங்கண்ணா, ஸோ லைட் வெயிட்டாக தயாரிக்கிறாங்க பார்த்தீங்களாங்கண்ணா அந்த பிளாஸ்டிக் பார்ட்ஸு. ஸோ அதுக்கு இதுங்கண்ணா. எலக்ட்ரிக்கல் இன்சுலேஷன், எலக்ட்ரிக்கல் ஒயர் எங்கெல்லாம் வருதோ அதோட இன்சுலேஷன் இதுங்கண்ணா. அதே மாதிரி கோட்டிங்கு, ஷீலிங்ஸு, ஸோ இந்த மாதிரிலாம் பயங்கரமாக வந்து இதுக்கு இந்த வெஹிக்கிள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த ரீசன்னால தான் மார்க்கெட் எக்ஸ்போர்ட் வந்து பயங்கரமாக இருக்குதுங்கண்ணா. ஸோ குறையத்துக்கு வாய்ப்பே கிடையாதுங்கண்ணா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்போர்ட் வந்து நம்ம டோட்டலாக இந்தியாவிலேருந்து எவ்வளோ போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளார வந்தால் அப்படின்னா மொத்தமாகவே ஒரு 12,000 ஏக்கர் தாங்கண்ணா. 12,000 ஏக்கர் தான் இது வந்து பயிர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது வந்து கூட உள்ள குறைவுள்ள இந்த கடந்த ஒரு 3 வருஷமாக பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக வீடியோ கொடுத்து இதோட பயன் என்ன ஏதுன்னு நிறைய சொல்லிட்டு இருக்கிறோம். இதில் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஏக்கரா கூடி இருக்குதுங்கண்ணா. ஸோ இது சர்வேல வந்திருக்கா வரலையான்னு தெரியலிங்கண்ணா. இது என்னோட சொந்த கருத்து கணிப்பு தாங்கண்ணா. இந்த 12,500 ஏக்கரால் வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஈல்டு பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிலோ தான் எடுக்கிறாங்கண்ணா. என்ன காரணம், இதோட விழிப்புணர்வு ரொம்ப கம்மியாக இருக்குது. எப்படி பண்ணுறதுன்னு முறையாக தெரிஞ்சால் தானே அதை பண்ண முடியுங்கண்ணா. முறை தெரியல அப்படின்னா ஒரு 2000 கிலோ இதோட வர வல்லமை அப்படின்னா வெறும் 500 கிலோ எடுத்து என்ன பிரயோஜனங்கண்ணா. ஸோ நஷ்டம் வரும். ஸோ நஷ்டம் வரப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம பின்னாடி போயிடணும். இது பண்ண மாட்டோம். பட் இது 2000 கிலோ எடுக்கலாம் கேரண்டியாக. ஸோ அதுக்குண்டான எப்படி நம்ம அதை முறையாக பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த 12,500 ஏக்கராவில் இருக்கிற 12,000 ஏக்கராவில் இருக்கிற அந்த கொட்டமுத்தை எடுத்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளாரே கிட்டத்தட்ட 20,000 டன்னு தேவைங்கண்ணா. ஸோ 20,000 டன்னு கொட்டமுத்து தேவை. பட் ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5,000-6,000 டன்னு ஒரு 8,000 டன்னு வரதே பெரிய விஷயங்கண்ணா. ஸோ அப்போ நம்ம உற்பத்திக்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் 50,000 ஏக்கரை போட மாட்டாங்கண்ணா தமிழ்நாட்டுக்குள்ளாரியே. அந்த 50,000 ஏக்கரை போட்டு உற்பத்தி பண்ணால் தான் நம்ம உள்நாட்டு இதையே நம்ம வந்து திருப்திப்படுத்த முடியுங்கண்ணா. ஸோ அப்படிங்கிறப்ப அவன் எதுக்கு வெளியிலேருந்து வாங்குறான். இப்போ குஜராத்திலேருந்து வாங்குறான் அப்படின்னா அங்கே 70 ரூபா விற்குதுன்னா இங்கே வரப்போ உங்களுக்கு 73 ரூபா 74 ரூபா வந்துருக்கணும். ஸோ அப்போ நம்ம தமிழ்நாட்டிலே நம்ம உற்பத்தி பண்ணி கொடுக்குறப்ப அழகாக பக்கத்து மில்லில் அழகாக நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம். இது ஒரு பெரிய மேட்டர் இல்லைங்கண்ணா. அதுவும் வந்து மேஜராக இந்த கிராப் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சேலம் கிருஷ்ணகிரிங்கண்ணா. சேலத்தில் இந்த சேலம் நாமக்கல் கிருஷ்ணகிரிங்கண்ணா. நாமக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1,500 ஏக்கராங்கண்ணா. சேலம் கிருஷ்ணகிரியில் ஒரு 1,500 ஹெக்டரு. ஸோ இந்த மாதிரி 1,500 ஏக்கரா, சேலம் ஒரு 500 ஏக்கரா, இந்த மாதிரி அப்படி மற்றபடிக்கு பரப்பளவில் ஒரு 100 ஏக்கரா 50 ஏக்கரா ஒவ்வொரு மாதத்துக்கு இப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா மொத்தமாக மேஜராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12,000 ஏக்கர் தாங்கண்ணா. இதுதாங்கண்ணா. இதுக்கு மேலே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளார இல்லைங்கண்ணா. ஸோ இந்த வருஷம் திடீர்னு ஒரு 10,000 ஏக்கரா நீங்கள் இப்போ 20 வருஷம் 30 வருஷம் பண்ண 10,000 ஏக்கராவை இந்த வருஷம் திடீர்னு ஒரு 10,000 ஏக்கரா போட்டாலும் விலை வீழ்ச்சி வரத்துக்கு 100% வாய்ப்பு கிடையாது. ஏன்னா எக்ஸ்போர்ட் டிமாண்ட் பயங்கரமாக இருக்குதுண்ணா. இன்னும் உள்நாட்டில் என்ன தேவையே வந்து பூர்த்தி பண்ணுற அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு 10 வண்டி குஜராத்திலேருந்து வந்துட்டு இருக்குது, ஆந்திராவிலேருந்து வந்து ராஜஸ்தான்லேருந்து வந்துட்டு இருக்குதுண்ணா. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம இதெல்லாம் குறையத்துக்கு வாய்ப்பே இல்லைங்கண்ணா. இந்த தக்காளி கத்திரிக்காய்லாம் ஒரே நாள் அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்கன்னா 50 ரூபா விற்கிற தக்காளி 5 ரூபாய்க்கு வந்து வெங்காயம் 100 ரூபா விற்குதுமாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 15 ரூபா விற்குதுங்கண்ணா. ஸோ இப்படி கிடையாதுங்கண்ணா இதோட மார்க்கெட்டிங். அதனால தான் நான் இவ்வளோ தூரம் மார்க்கெட்டிங் அனலைஸ் பண்ண காரணம் அதாங்கண்ணா. ஏன் வந்து இது விலை குறையுமா குறையாதா. ஸோ அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப கண்டிப்பாக 2030 வரைக்கும் குறையத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு 5 வருஷம் குறைய வாய்ப்பே இல்லை. அதுக்கு மேலே இன்னும் இன்க்ரீஸ் ஆகுமா தவிர குறையிறதுக்குண்டான வாய்ப்பு கிடையாது. அந்தளவுக்கு மார்க்கெட்டிங் அனலைசிஸ் இருக்குது. இது போக வந்து மேலும் ஏதாவது தகவல் இருந்ததுன்னா என்னோடய நம்பருக்கு டேரெக்டாக தொடர்பு கொள்ளுங்கள். ஏன்னா நீங்கள் டேரெக்டாக யூடியூப்பை பார்த்து
விவசாயம் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. டேரெக்டாக தொடர்பு கொண்டு நான் என்ன சொல்கிறேனோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ஒரு யூடியூப் சேனலுங்கிறது எவ்வளோ நேர்மையாக எடுக்கிறாங்க, பட் அதை பார்த்தே நம்ம வந்து பண்ண முடியாதுங்கண்ணா. பட் என்னை தொடர்பு கொள்கிறப்ப நம்ம பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து நான் எப்படி பண்ணணும் அதை முறையாக நான் வந்து சொல்லிக் கொடுப்பேன். என்ன ரகம் போடலாம், எப்படி வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு வந்து நான் பக்காவாக சொல்லி கொடுத்துருவேன்னா. ஆனால் நடவு பொறுத்த வரைக்கும் இது சிம்பிள் தாங்கண்ணா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுதான் கொட்டமுத்துன்னு வச்சுக்கோங்கண்ணா. இதை வந்து நம்ம ஒன்று வாக்கியல் போட்டிருப்போம், இந்த மாதிரி ஒன்று ரெயினோஸ் போட்டிருப்போம், ஒன்று ட்ரிப் இரிகேஷன் பண்ணியிருப்போம். இது 3 தான் பண்ணியிருப்போங்கண்ணா. இதுதான் கொட்டமுத்து அப்படின்னா ஜஸ்ட்டு இவ்வளோ ஆழத்தில் உள்ளே போட்டு இப்படி மூடிட்டோம்னா போதுங்கண்ணா. என்னங்கண்ணா இதான் நடவு முறை. இது அவ்வளோதாங்கண்ணா, இவ்வளோதான் சிம்பிள். அதே மாதிரி கயிறு பிடிச்சி நேராக நடணும். இப்போ இந்த ஃபீல்டை பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக இருக்குது பாருங்கண்ணா. 100% பக்காவாக பண்ணிக்கிறாருங்கண்ணா. இவர் வந்து அரவு குறிச்சிங்கன்னா நம்ம சொன்னதை கரெக்டாக செஞ்சார். பட்டு ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த காற்று நேற்று பயங்கரமான மழைங்கண்ணா. அது அந்த ஃபீல்டு அந்த சைடு காற்றுனால ஒரு பிரச்சனை இருந்ததை தவிர மற்றபடிக்கு எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு பாருங்கண்ணா. இந்த மாதிரி செஞ்சாலும் கிட்டத்தட்ட இதெல்லாம் ஒரு 1500 to 2000 கிலோ என்னால் எதிர்பார்க்குறேன், கேரண்டியாக வரும். சூப்பர் ஃபீல்டுங்கண்ணா அது. அண்ணா வணக்கங்கண்ணா, நாமக்கல் வந்து சதீஷ்குமார் பேசுகிறேங்கண்ணா. நம்ம வந்து இந்த கொட்டமுத்து விவசாயம் வந்து கடந்த ஒரு 10 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். பட் இந்த 2 வருஷமாக வந்து இந்த கொட்டமுத்து எப்படி வந்து விவசாயம் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம மக்களுக்கு வந்து விவசாயிக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம எல்லாமே உற்பத்தி பண்ணிடுறோம், அதை எங்கே போய் விற்கிறது அப்படிங்கிறத மிகப்பெரிய இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆந்திரா கர்நாடகா சேர்த்து ஒரு 5% பண்ணுறாங்க. தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா வெறும் 1% தான். அவங்க வந்து 15 லட்சம் ஏக்கர் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு 10,000 ஏக்கரை 12,000 ஏக்கரை தானே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். வெறும் 12,000 ஏக்கரை தான் நம்ம பண்ணுறோம் நம்ம தமிழ்நாட்டில். ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த வருஷம் ஒரு 10,000 பேர் போட்டிங்கன்னா மார்க்கெட் குறையுமானா கண்டிப்பாக 1% கூட குறையாது, ₹1 கூட ரேட்டு குறையாதுங்க. அதனால தான் சொல்கிறேன் இந்த கொட்டமுத்து போட்டிக்கு தாராளமாக போடலான்னு. ஸோ மார்க்கெட்டிங் பொறுத்தவரைக்கும் தான் எங்கே